ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: அனைத்து தரப்பு மக்களுக்கும் மலிவான விலையில் தரமான மருத்துவ வசதி கிடைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. வளர்ந்து வரும் நாடுகளில் பிளாஸ்டிக் மாசுபாட்டை தடுப்பதற்கான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டுமென இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஃபெஞ்சல் புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை விரைந்து சீரமைக்க வேண்டுமென தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஜப்பானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். அனைத்து தரப்பு மக்களுக்கும் மலிவான விலையில் தரமான மருத்துவ வசதி கிடைப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 2014ஆம் ஆண்டு 387ஆக இருந்த மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை தற்போது 780 மருத்துவக் கல்லூரிகளாக 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ சிகிச்சை திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 12 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீட்டு நிதி உதவி பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். தற்போது இந்த திட்டம் 70 வயதுக்கும் மேற்பட்ட அனைவரும் பயன்பெறும் வகையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மருத்துவ கட்டமைப்பை அனைத்து பகுதிகளிலும் சீரான அளவில் விரிவுபடுத்தவும், திறன்மிக்க மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களை பணியில் ஈடுபடுத்தவும் அனைத்து முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். தரமான மருந்துகள் மக்களுக்கு தங்கு தடையின்றி கிடைத்திடவும், மருத்துவ பரிசோதனை வசதிகளை பெறவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த திரு மன்சுக் மாண்டவியா, புதிய மருந்துகளை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளையும் மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாக குறிப்பிட்டார். மணிப்பூர் சட்டம் ஒழுங்கு, உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் வன்முறை மற்றும் தனியார் நிறுவன குழுமத்தின் முறைகேடு புகார் உள்ளிட்ட பிரச்சினைகளை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் எழுப்பியதால் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தனியார் நிறுவன குழுமத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து விவாதிக்க வேண்டுமென வலியுறுத்தினர். அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்துக்கு பின் இதுகுறித்து விவாதிக்கலாம் என தெரிவித்தார். எனினும் காங்கிரஸ், திமுக மற்றும் இடதுசாரி கட்சிகள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து கோஷமிட்டன. இதனால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று காலை கூடியபோது எதிர்க்கட்சியினர் தனியார் நிறுவன குழுமத்துக்கு எதிராக கொண்டு வந்த ஒத்திவைப்பு தொடர்பான நோட்டீஸ்களுக்கு அவைத்தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் அனுமதி மறுத்தார். திமுக, சமாஜ்வாதி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி மற்றும் இடதுசாரி கட்சிகள் மணிப்பூர் சட்டம் ஒழுங்கு நிலைமை மற்றும் உத்தரப்பிரதேச வன்முறை குறித்து விவாதிக்க அனுமதி கோரி அமளியில் ஈடுபட்டன. அமளி நீடித்ததால் முதலில் மாநிலங்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வளர்ந்து வரும் நாடுகளின் நீடித்த பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் பிளாஸ்டிக் மாசுபாட்டை தடுப்பதற்கான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டுமென்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தென்கொரியாவின் பூசன் நகரில் நடைபெற்று வரும் அரசுகளுக்கு இடையேயான சமரச தீர்வுக்குழுவின் 5வது கூட்டத்தில் இந்தியா சமர்ப்பித்துள்ள அறிக்கையில், ஒவ்வொரு நாட்டின் பிரச்சினைகளையும் மற்ற நாடுகள் தெளிவாக புரிந்து கொண்டு பிளாஸ்டிக் பயன்பாட்டை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பணியை ஆக்கப்பூர்வமாக மேற்கொள்ள வேண்டுமென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பர நம்பிக்கையை உருவாக்க வேண்டியது அவசியம் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. அடிப்படை பிளாஸ்டிக் பாலிமர் உற்பத்தியை நெறிப்படுத்துவதற்கான நடைமுறைகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்க முடியாத சூழ்நிலை நிலவுவதாகவும், இந்தியாவின் நிலைப்பாடு எவ்விதத்திலும் மற்ற நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமையாது என்றும் அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் உள்ளிட்ட மாசுபாட்டை தடுப்பதற்காக வளர்ந்து வரும் நாடுகளுக்கு தாராளமாக உதவிடும் வகையில் நிதியம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இந்தியா அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் இம்மாதம் 9 மற்றும் 10 ஆகிய 2 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். மத்திய அரசு பணியிடங்களில் 15,000 பேர் நியமனம். மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக 75,000 இடங்கள் உருவாக்கம்.
1 கோடி இளையோர் 500 நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு. 28,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 12 தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் 11,11,000 கோடியாக அதிகரிப்பு. அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென 10,600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம். 50,000 கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். பெஞ்சல் புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை விரைந்து சீரமைக்க சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு மாநில அமைச்சர்கள் சென்றுள்ளதாகவும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தும் பணிகளை அவர்கள் மேற்கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் அமைச்சர் திரு எம்.ஆர். கே. பன்னீர்செல்வமும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் திரு ஏவா வேலுவும், தருமபுரி மாவட்டத்தில் திரு ஆர். ராஜேந்திரனும் நியமிக்கப்பட்டு மீட்பு நடவடிக்கைகளை பார்வையிட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு தாம் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு மக்களுக்கு உதவ உரிய நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மாவட்ட ஆட்சியர்களுடனும் தாம் தொடர்ந்து பேசி வருவதாகவும், பாதிப்புகளை விரைவில் சீர் செய்து இயல்பு நிலையை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையினால் பாதிக்கப்பட்டவர்கள் 36 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு தேவையான உதவிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணாமலையார் மலையில் நேரிட்ட மண் சரிவில் சிக்கியுள்ள 7 பேரை மீட்பதற்கு சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் பேராசிரியர்களும் ஏற்காட்டிலிருந்து சிறப்பு குழுவினரும் வரவழைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மழை காரணமாக கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம் பகுதிகளில் அதிக அளவில் பயிர்ச்சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஏவா வேலு தெரிவித்தார். கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் நீரில் மூழ்கியிருந்த தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில் பாதையில் படிப்படியாக நீர் குறைந்ததை அடுத்து அப்பாதையில் ரயில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளது. சென்னையிலிருந்து அனந்தபுரி மற்றும் நெல்லை செல்லும் ரயில்கள் இயக்கப்படுவதாகவும், படிப்படியாக இதர ரயில்களையும் இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விழுப்புரத்திலிருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய விக்கிரவாண்டி, திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் ரயில் பாதைகள் மழையின் காரணமாக துண்டிக்கப்பட்டிருந்தது. இது தற்போது சரி செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை தென் மாவட்டங்களில் இருந்து வந்த அனைத்து ரயில்களும் விழுப்புரத்திலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் சில ரயில்கள் விழுப்புரத்திற்கும் விருதாச்சலத்திற்கும் இடையே நிறுத்தப்பட்டிருந்தது. சில ரயில்கள் திருக்கோயிலூர் மார்க்கமாக மாற்றி அனுப்பப்பட்டது. அந்த ரயில்களும் நிறுத்தப்பட்டிருந்தன. தற்பொழுது பாதைகள் சரி செய்யப்பட்ட பிறகு ஒவ்வொரு ரயிலாக சென்னை நோக்கி புறப்பட்டுள்ளது. விழுப்புரத்திலிருந்து நெல்லை மற்றும் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்கள் தற்பொழுது சென்னை நோக்கி புறப்பட்டுள்ளது. தொடர்ந்து அடுத்தடுத்த ரயில்களும் புறப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த 2 நாட்களில் அதிகபட்சமாக 23 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக மலைப்பாதையிலும் அதிக அளவு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. முறிந்து விழுந்த மரங்களை அகற்றும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பல இடங்களில் மின்தடையும் ஏற்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகமும் நிலைமையை சீர் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ஏற்காட்டுக்கு சுற்றுலாப் பயணிகள் வருவதை தவிர்க்குமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தா தேவி கேட்டுக் கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பாம்பாறு அணை நிரம்பியுள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 15,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இம்மாவட்டத்தில் உள்ள பரமநேரி, மாரம்பட்டி, பரசநேரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் மீட்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வாணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அரூர் பகுதியில் வாணி ஆற்றின் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வருவாய்த்துறை அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அரூர் கடத்தூர் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஜப்பானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. ஷார்ஜாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஜப்பான் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து களமிறங்கிய இந்தியா சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஜம்ஷெட்பூரில் நடைபெறும் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து தரப்பு மக்களுக்கும் மலிவான விலையில் தரமான மருத்துவ வசதி கிடைப்பதற்கு
தடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. வளர்ந்து வரும் நாடுகளில் பிளாஸ்டிக் மாசுபாட்டை தடுப்பதற்கான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டுமென இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பெஞ்சல் புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை விரைந்து சீரமைக்க வேண்டுமென தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஜப்பானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.